இந்த இயேசுவின் பாதம் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை இந்த யூடியூப்பின் வாயிலாக சந்திக்க வைத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான இந்த வேலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில காரியங்களை பற்றி நாம் சற்று சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நாம் நித்தியத்தை இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் சற்று சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நமக்கு அந்த பரலோக நிச்சயத்தை பரலோக தேவன் தரப்போகிறார். இவைகள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் தேவனே நம்மிடத்தில் இல்லாதது போல இருக்கிறது. இவைகள் இல்லாதவன் நிச்சயமாக அழிந்து போவான். எவைகள் என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் ஒரு 4 காரியங்கள் அடியேன் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் நம்மிடத்தில் இவைகளை காண்பாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வரும்பொழுது இவைகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல மாட்டார். நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே 10 பேர் என்ன செஞ்சான்னு சொன்னால், மணவாளன் வரப்போகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக புறப்பட்டு இருந்தாங்களாம். முதலாம் வசனத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கும் என்று ஆண்டவங்க பேசுறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவங்க பேசுறாரு. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் அவர்களை பிரிக்கிறது. எதன் அடிப்படையில் அவர்களை புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று பிரிக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயும் செய்யலையாம் கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் செஞ்சாங்க எடுத்து கொண்டு போனதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவர்கள் போனார்கள், மணவாளன் வர தாமதித்தது என்று நாம் பார்க்கிறோம். தாமதித்த பொழுது ஆயத்தமே இல்லாமல் புத்தி இல்லாமல் எண்ணெயை கொண்டு போகாமல் போன பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்கணும், ஆயத்தமாக அதை சரி செஞ்சுருக்கணும். எது இல்லையோ அதை அவங்க எடுத்து வைப்பதற்கு உற்சாகப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்கும்போது அவங்களும் என்ன பண்ணாங்க, தூங்கி விட்டாங்க. இப்போ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே எல்லாருமே ஆயத்தமானாங்க, தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க என்று வேதம் பேசுகிறது. புத்தி உள்ளவருடைய தீவெட்டி எரிந்தது, புத்தி இல்லாதவருடைய தீவெட்டிகள் என்ன ஆனது சொன்னால் 8ஆம் சொல்கிறது, புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அன்பானவர்களே, இந்த முதல் காரியம் என்னன்னு சொன்னால், எண்ணெய் இல்லை. யாருக்கிட்ட எண்ணெய் இல்லை? புத்தி இல்லாதவர்களிடத்துல எண்ணெய் இல்லை என்பதை நான் பார்க்கிறோம். தீவெட்டியை எரிய வைப்பதற்கான எண்ணெய் இல்லாமல் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அங்கே மணவாளன் வந்தார், அதே போல் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த எண்ணெய் எதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, ஆவியானவரை அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நாம் யாரை சந்திக்க முடியாது? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியாது. ஆவியானவரை நாம் பெற்றிருந்தால் மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக எரியும் என்பதை நாம் பார்க்கிறோம். எண்ணெய் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நேசியாதுங்க, சரியாக எரியாது. யோவான் சாணனை பற்றி நாம் பார்க்கிறோம் அல்லவா? யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தூய்மை அடையாது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியாக இருக்காது. நிறைய விஷயங்கள் நாம் படிக்கலாம். ஆனாலும் சிம்சோன் வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன். சிம்சோன் ரொம்ப பலசாலி. அவனை யாருமே வீழ்த்த முடியாது. மனிதர்கள் செய்ய அறியாத காரியங்கள் எல்லாம் அவன் செய்து முடித்து விடுவான், சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட பலம் எதன் அடிப்படையில் வந்தது என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 14 வசனம் 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. பாருங்க, அந்த வசனத்தை நீ கவனிக்க வேண்டும். சிம்சோனுக்கு பலம் எதன் அடிப்படையில் இருந்தது?
சரிங்களா? அவனுக்கு பலம் வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்குவாராம். சரிங்களா? அவன் அதை இறங்கின உடனே அவன் பெரிய காரியம் செஞ்சிருப்பான். அதிலே 19 வசனம் பாருங்க. 19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், அங்க நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி கவனிங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால். அப்ப பாருங்க, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல பலமாய் இறங்கினாரா? சிம்சோன் மேல ஆண்டவர் ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவன் பெரிய காரியங்களை அவன் செய்தான். இப்போ அவனுடைய பலத்தை கண்டுபிடிக்க முடியல. பெலிஸ்தர் என்ன பண்ணான்னு சொன்னா, அவனுடைய பலத்தை கண்டுபிடிப்பதற்கு என்ன பண்றாங்க? ஒரு திட்டம் போட்டாங்க, ஒரு சூழ்ச்சியை பண்ணாங்க. சரிங்களா? ஒரு பெண் அனுப்புனாங்க. அந்த பெண் வந்து அந்த சிம்சோனை கிட்ட மயக்கி எப்படியாகிலும் அந்த ரகசியத்தை வாங்குவதற்கு அவ்வளோ முயற்சி செய்தால். அப்படி முயற்சி செய்யும் பொழுது நிறைய முறை போய் சொன்னா, பிற்பாடு உண்மையை அவன் சொல்லிட்டான் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் பாருங்களேன். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த துவங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு, அன்பானவர்களே, பலம் அவனை விட்டு போனது. பாருங்க, அவன் ரகசியத்தை அவன் சொல்லிவிட்டான். என் முடியை வந்து சிறப்பித்தால், சரிங்களா, வெட்டி விட்டால் என்னுடைய பலம் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்ன உடனே அதே போல செஞ்சாங்க. அவன் பலம் அவனை விட்டு போனது. கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பதை நாம் பார்ப்போம். ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனதுனால அவனுடைய பலம் அவனை விட்டு போனது என்று சொல்லி வேதம் இங்கே பேசுகிறது. இவன்கிட்ட ஆவியானவர் இல்லாதபடினால இவன் பலம் இழந்தவனாக காணப்பட்டான். இன்னும் சவுல் ராஜா வாழ்க்கையில் நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படிய வேண்டிய அந்த சவுல் ராஜா தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியாதனால ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் கடந்து போகும் பொழுது யார் அந்த இடத்தை நிரப்ப வராங்களாம்? ஒரு பொல்லாத ஆவி, சரிங்களா, சாத்தானை சேர அந்த இடத்தை பிடிப்பதற்கு அவன் ஆயத்தமாகவே இருக்கிறான். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆவியானவரை நாம் இழந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நோவா காலத்தின் பிள்ளைகளை நீங்கள் பாருங்களேன். நோவா காலத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொன்னால் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? நித்தமும் பொல்லாதாக இருந்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆவியானவர் போராடி கொண்டிருந்தார். 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அன்பானவர்களே, ஆவியானவர் சொன்னா மனிதனுடைய என்ன செய்றாங்க? போராடி கொண்டிருக்கிறார். சரிங்களா? நாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயங்கள்ல அந்த பாவத்தை விட்டு நாம பரிசுத்தமான வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இடைவிடாமல் என்ன செய்றார்? நம்ம இடத்துல போராடி கொண்டே இருக்கிறார். ஆவியானுடைய போராட்டத்துல ஆவியானவருக்கு இசைந்து கொடுக்கிற பிள்ளைகள் என்ன செய்யறான்னு சொன்னா காப்பாற்றப்படுகிறாங்க. ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைங்க அழிக்கப்படுறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியானவரை என்ன செய்யக்கூடாது? நாம துக்கப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அப்போ அன்பானவர்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில யார் வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடைசி நாட்கள்ல ஆவியானவர் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆவியானவரோடு கூட நாம் என்ன செய்யணும்? வாழ்ந்தால் மட்டுமே, ஆவியானவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், சத்தியத்தில் நம்மை வழிநடத்துவார், சகலத்திலும் நம்மை திறமை உள்ளவர்களாக நாம் கிறிஸ்துவில் வல்லமை உள்ள பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு அவர் உதவி செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறார், ஆவியானவரை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்தில் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பாங்களே, முதல் காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாம நித்தியத்தை இழந்து விடுவோம். இந்த கடைசி நாட்கள் ஆவியானவர் ரொம்ப முக்கியம் என்பதை முதல் கருத்தாக நாம் பார்க்கிறோம். சரிங்களா? எது இல்லை என்றால் தேவன் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் என்ன செய்ததுனா முழுகி போகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம்
15 17 வசனம் நீங்க பார்த்து சொன்னா, அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார், நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் என்ன செய்வோமா, நாம் அறிவோம் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு பேசுகிறது. ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்க வேண்டும், இருந்தால் மட்டுமே நாம் கர்த்தருடைய தேவனுடைய ஆலயமாக நாம் மாறுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். இரண்டாவது காரியம் நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் நாம பரலோகத்தை இழந்து விடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை சந்திக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இரண்டாவது காரியம் பாருங்களேன். லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்பானவர்களே, ஆவியானவர் முதல் காரியமாக பார்த்தோம். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. இரண்டாவது காரியம் நான் சொன்னா, விசுவாசம் இல்லாமல் போகிறது. மனுஷகுமாரன் பூமியின் மீது வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எது காணப்பட வேண்டும் என்று பரலோகம் வாஞ்சிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பலரிடத்துல என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லாமல் வாழ்வதை பார்க்கிறோம். எல்லாமே செய்வாங்க சில நேரங்கள்ல. மத்திய 23ஆம் அதிகாரம் மத்திய 23:23ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவங்க வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தகத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் நாம விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை சொன்னா, விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் செய்யறோம், சரிங்களா? ஆனால் எதை செய்யாம போயிட்டோம்? நீதியும் இரக்கத்தையும் நாம விசுவாசத்தையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லி வேதம் இங்கே பேசுகிறது. விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு நாம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நிறைய பேர் செய்யறான்னு சொன்னா அந்த விசுவாசத்தை கவிழ்த்து போட பாக்குறாங்க, சரிங்களா? விசுவாசம் நாம் விட்டுவிடுகிற காரியம் இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னா, விசுவாசத்தை மற்றவங்க செய்யறாங்க, நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவதற்கும் நாம வழி வகுத்து விட கூடாதான், சரிங்களா? இன்னும் மார்க் 2ஆம் அதிகாரத்துல பார்த்து சொன்னா, விசுவாசத்தை பார்க்க முடியுமா? நம்முடைய விசுவாசம் காணக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு 4 பேர் செய்றாங்க. ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வராங்க. இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள போக முடியல. அதனால செய்றாங்க, மேற்கூறிய பிரித்து அவனை என்ன பண்றாங்க, கீழே இறக்குவதை இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன சொன்னாரு? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? காணக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். கிரியில் அது வெளிப்பட வேண்டும். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று ஆண்டவர் அங்கே பேசுறார். அப்போ அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். ரோமர் 10:17 அந்த விசுவாசம் எல்லாமே, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி பைபிளுக்கு அதுக்கும் சம்மதமே இல்லாத ஒரு கருத்தை நான் வைத்துக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்க கூடாது. பைபிள் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அதுதான் விசுவாசம். பைபிள் அடிப்படையில் இருக்கிறது தான் விசுவாசம். பைபிளுக்கும் என்னுடைய விசுவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்னால் அது விசுவாசமே அல்ல, அது துணிகரமாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. முதல்ல ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாம் பரலோகத்தை நித்தியத்தை இழந்து விடுவோம். இரண்டாவது, விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னால், அதாவது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில நித்தியத்தை இழப்பதற்கு காரணமாக
மாறிவிடும். அப்போ ஆவியானவர் முக்கியம். அப்போ ஆவியானவருக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த ஆவியினாலே விசுவாசமும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் காரணம் தான். இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 கருத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 1, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும், அவர் இல்லாமல் போய்விடக்கூடாது. 2வது, விசுவாசம் நமக்கு வேண்டும், விசுவாசம் இல்லாமல் போய்விடக்கூடாது. 3வதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அந்த 24ஆம் அதிகாரமும் வருகையை பற்றி பேசி கொண்டிருக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. வசனம் 12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வருகையின் காலத்துல அநேகருக்கு எது தணிந்து போய்விடுமா? அன்பு தணிந்து போய்விடும் என்று வேதம் அங்கே பேசுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எதனால அன்பு தணிந்து போகும்? அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்போ அன்பு குறைந்து கொண்டே போகிறது, அக்கிரமனை செய்துங்க பெருகி கொண்டே போகிறது. இந்த காலகட்டத்தில் பாருங்களேன், நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி, உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் சபையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியாக இருக்கட்டும், இந்த உலகம், இந்த நாடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அக்கிரமம் மிகுதி ஆகிறது. அன்புனை செய்துங்க தனிந்து போய் கொண்டே இருக்கிறது, அன்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதை அவர் பார்க்க வேண்டும்? அக்கிரமத்தை பார்க்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் அன்பை பார்க்க வேண்டும். அன்பை நாம பெற்று என்ன செய்யணும்? நாம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3வது காரியம் எது வேண்டும்? அன்பு வேண்டும். அன்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. அன்பு இல்லை என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிவிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அன்பு இருந்தால்தான் நாம் எல்லாருமே ஒரு அடையாளம் உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா. யோவான் 13ஆம் அதிகாரம் எடுங்களேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பேசினார். 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்பானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால நீங்க எனக்கு சீஷர் என்று எல்லாருமே அறிந்து கொள்வாங்க. எல்லாரும் என்ன அறிந்து கொள்வாங்க? இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வாங்க. எதன் அடிப்படையில் அறிந்து கொள்வாங்க? நாம ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களை போல நாம் அன்பாய் வாழும் பொழுது, தேவனுக்கு இயேசுவை போல நாம மற்ற மேல அன்பு செலுத்தும் போது நாம கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வாங்க. இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் இங்கே பேசுகிறது. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில அன்பு இருக்கிறதா? இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்றோமே, மற்றவரை நாம் நேசிக்கிற அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு இங்கேயும் முக்கியமாக காரணமா இருக்கிறவர் யார் என்று சொன்னால் ஆவியானவர். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அன்பும் இருக்காதுங்க. வசனம் சொல்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரைசலால் ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்தில் அன்பை ஊற்றுகிறார் என்று வேதம் இங்கே பேசுகிறது. அப்ப ஆவியானவர் இருந்தால் மட்டுமே நம்முடைய இருதயத்தில் அன்பு நசியம் பொங்கி வழியும். ஆவியானவர் யாரிடத்துல இல்லையோ அவர்களிடத்துல அன்பு இருக்காது. அவங்க அன்பான பிள்ளைகளாக இருக்க முடியாது, கொடூரமான பிள்ளைகளாக இருப்பாங்க. அன்பானவர்களே, நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அன்பு நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று வேதம் பேசுகிறது. அப்படின்னா அன்புன்னா என்னது? சரிங்களா? அன்பு என்றால் என்ன என்று சொன்னால் வேதம் சொல்லுது பாருங்களேன். 2 யோவான் புஸ்தகம் 2 யோவான் எடுத்துங்களேன். 6ஆம் வசனம், ஒரே அதிகாரம் தான் இருக்கும். 6ஆம் வசனம், நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. அன்பு என்றால் என்ன? அவருடைய கற்பனையின்படி அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கிறதாங்க அன்பு. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில சொல்லி இருக்கிற அந்த கட்டளைகள், கற்பனைகள் எல்லாமே யாருக்கும் தீங்கு செய்யாத கற்பனைகள். சரிங்களா? தேவனுக்கும் அது தீங்கு செய்யாது, மற்றவர்களுக்கும் அது தீங்கு செய்யாதா? கடைப்பிடிச்சா போதும், நீங்க அன்பாவே இருப்பீங்க. அதுதான் கற்பனை. அன்பானவர்களே, இதை வேதம் பேசுகிறது. அன்பு என்றால் என்னன்னு சொன்னா, நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு பேசுகிறது. அப்படி என்று சொன்னால் இயேசுவின் காலத்துல வாழ்ந்தாங்களே, அவங்க எல்லாம் அன்பா இருந்தாங்களா? யோவான்
5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க கற்பனையா கடைப்பிடிக்கிறீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களே, ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல, தேவ அன்பு இல்ல என்று அறிந்திருக்கிறேன். ஏற்கனவே படிச்சோம், நீங்க தசமாகலாம் கொடுக்குறீங்க, ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல, விசுவாசம் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ அங்க சொல்றாரு, நீங்க கற்பனை எல்லாம் கடைப்பிடிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள எது இல்ல, தேவ அன்பு இல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கிட்ட யார் இருக்க வேண்டும், ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆவியானவர் இருந்தால்தான் தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில பூரணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்றது பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல ஆண்டவராகிய தேவன் அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் என்ன செய்யணும், பெருக வேண்டும். நான் அன்பா தான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா, இன்னும் அதிகமா என்ன செய்யுங்க, அன்பு காட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் பரலோகத்தை இழந்து விடுவோம். வேதம் சொல்றது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாருங்க, அன்பாகவே இருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் நாம பரலோகத்தை இழந்து விடுவோம். இவைகள் இல்லை என்று சொன்னால் நாம அழிந்து போய் விடுவோம். அன்பு இல்லை என்று சொன்னால் அவன் அழிஞ்சு போயிடுவான். அன்பு இல்லை என்று சொன்னால் அவன் பரலோகத்தை, நித்தியத்தை இழந்து விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 3 விஷயம் படிச்சிருக்கிறோம். 1, நம்ம வாழ்க்கையில என்ன வேண்டும், அதாவது பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஆவியானவர் இல்லை என்கிற அந்த காரியம் வந்து விடக்கூடாது. 2வது, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லை என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. 3வது, அன்பு வேண்டும். அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் நித்தியத்தை இழந்து விடுவோம். அன்பானவர்களே, அன்பாக நாம் வாழ வேண்டும். 4வதாக நாம் பார்க்கிற ஒரு செய்தி நான் சொன்னா, ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல அநேக காரியங்களை பற்றி அங்கே சொல்றார். அதில் ஆனா ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம அதில் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்துல என்ன இல்ல, உண்மை இல்ல, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அன்பானவர்களே, நிறைய விஷயங்களை நாம இங்க சிந்திக்கலாம். ஆனால் இதுல நாம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தேசத்துல என்ன இல்லைங்க, உண்மை இல்லை. அப்போ உண்மை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறார். கிறிஸ்துவலா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும், கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுங்க, உண்மையாய் வாழ வேண்டும். உண்மையுள்ள மனுஷனாக நாம ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, பைபிள் பேசுது. சங்கீதம் 12வது சங்கீதத்துல 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 12 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரர்ல யார் குறைஞ்சிருக்கிறாங்களாம். வாசிப்ப அந்த வசனத்தை. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் எப்படி இருக்கிறாங்க, குறைந்து இருக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல உண்மை உள்ளவன் இல்ல, தேசத்துல உண்மை உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க, குறைந்து இருக்கிறாங்க, ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சில நேரத்தில் சொல்றோம் பாத்தீங்களா, யாருங்க உண்மையா இருக்கிறாங்க, யாருமே உண்மை இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஏன் நீங்க இருக்க வேண்டியது தானே? சபையில யாருமே உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன் அதில் நீங்க ஒருவர் உண்மையா இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய சாட்சியை நீங்க ஏன் காட்டக்கூடாது? அன்பாங்களே, யாரு எப்படி போனா நமக்கு என்ன, நாம இருக்கக்கூடாதுங்க. நாம் என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களாக இருந்து மற்றவர்களை உண்மையுள்ளவர்களாக நாம் மாற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு பேசுகிறது. சங்கீதம் 51:6 எந்த இடத்துல அந்த உண்மை இருக்க வேண்டும் பாருங்களேன். ஆண்டவர் அந்த உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. எங்க உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புகிறீர் என்று வேதம் அங்கே பேசுது. அப்ப பாருங்க, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இருக்கணும், நாம் எல்லாருமே உண்மையாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்துடணுங்க, உண்மையாய் வாழ வேண்டும். ஏனோ தானமாக வாழக்கூடாது, எப்படியும் வாழ்ந்தலான்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது, மோசமான வாழ்க்கையை வாழக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறபடி உண்மையுள்ள வாழ்க்கை நாம வாழ வேண்டும் என்று வேதம் பேசுகிறது. பைபிள் நிறைய பேர் உண்மையா இருந்திருக்கிறாங்க. அநேக நாம பைபிள் நீங்க போட்டு பாருங்களேன், நிறைய பேர் உண்மையாக இருந்திருக்கிறாங்க.
வேதம் பேசுகிறது. அந்த உண்மையுள்ள மனுஷனாக நாம் வாழும் பொழுது நீதிமொழிகள் 28:20 வேதம் பேசுது. நீதிமொழிகள் 28:20 பார்த்து சொன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்பானவர்களே, உண்மையாய் நாம் வாழும் பொழுது அந்த உண்மையுள்ள அந்த வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். சில நேரங்களில் உண்மையாக இருந்தனால நாம் ஒருவேளை துன்பப்பட்டு கொண்டிருக்கிறா போல இருக்கலாம், கஷ்டப்படலாம், அவமானம் வரலாம், துன்பம் வரலாம். சோர்ந்து போகாதீங்க, உண்மையாக இருந்து பாருங்களேன், தேவன் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் யார் உண்மையாக இருக்கிறாருங்க? தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் அங்கே பேசுகிறது. அன்பானவர்களே, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியினால, வசனம் வாசிப்போமே, தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. கவனிங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையின செய்யலங்க காணப்படவில்லை என்று வேதம் பேசுகிறார். அதனால அவன் உண்மையா இருந்தபடினால எங்க போனான்? அவன் சிங்ககபிக்கு போனாங்க. சிங்ககபி போனதுனால அவன் உண்மையை தவறி வாழ்ந்தானா? உண்மையிலிருந்து விலகி போனானா? இல்லை, அவன் உண்மையாக இருந்தான். சிங்ககபிலும் உண்மையா இருந்தான். தேவன் அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார், மேலே உயர்த்தினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில துன்பப்பட்டதுனால, உண்மையா இருந்தனால வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் வரலாம். ஒருவேளை குடியில நாம போகலாம். குடியில போனால் அங்கேயும் உண்மையா இருங்க, தேவன் உங்களை உயர்த்துவார், தானியேலை போல. அன்பானவர்களே, தானியேல் உண்மையாக இருந்தானே, இங்கேயும் ஆவியானவருக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் 3ஆம் வசனம் பாருங்க. அவன் உண்மையா இருந்ததுக்கான காரணம் இருக்கு, அடிப்படை இருக்கிறது. 3ஆம் வசனம், தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். பாருங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். அப்போ பாருங்க, தானியேலுக்குள் எந்த ஆவி இருக்கிறது? விசேஷித்த ஆவி இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தாரு. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அப்ப ஆவியானவர் எல்லாத்துலயும் முக்கியமா இருக்காரு. பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வருவதற்கும் யார் தான் முக்கியமான காரணமா இருக்கிறாங்க? ஆவியானவர் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஆவியானவர் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்மை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்மைக்கும் யார் தான் காரணமா இருக்கிறார்? இப்ப படிக்கிறோமே, தானியேல் வாழ்க்கையில உண்மை இருந்தது தானியேலுக்குள்ளாக. அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? விசேஷித்த ஆவியானவர் இருந்தபடினாலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் நாம உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் நம்மகிட்ட இருக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, முக்கியமான காரியங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நாம் பரலோகத்தை இழந்து விடுவோம். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், முதல் காரியம். 2வது, விசுவாசத்தை நாம் உடையவர்களாக மாற வேண்டும். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு காணப்பட வேண்டும். 4வது, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். உண்மையாய் நாம் வாழ வேண்டும். எந்த நெருக்கடி வந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை படித்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை கவனித்து இருப்பீங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையை பேசுறார். என்ன ஓமை என்று சொன்னால், அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனிகளை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அவன் தோட்டக்காரரை நோக்கி, பாருங்க, அந்த எஜமான் சொல்றாரு தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால். இங்கே இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். இங்க எது இல்லை? அந்த மரத்துல மரம் இருக்குது, மரத்துல இலையெல்லாம் இருக்குது, ஆனா எது காணப்படலைங்க? கனி இல்லை. அந்த மரம் என்று சொன்னாலே அந்த கனியை புசித்தால்தான் சந்தோஷமாக இருக்கும், அது ஆச்சரியமான ஒரு மரமாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தில் கனி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த எஜமான் வந்து எத்தனை வருஷம் தேடினாருங்களாம்? 3 வருஷமாக தேடிக்கிட்டே வர்றாரு. அதில் கனி அவர் பார்க்கல.
அதனால் பார்த்தாங்க இது நிலத்தை வந்து கெடுக்குது, அந்த நிலம் வந்து வீணாக போயிட்டுருக்குது, 3 வருஷமா வெட்டி போட்டுருவோம், வேரோட பிடுங்கி இன்னொரு புதிய ஒரு மரத்தை அங்கே நடலாம்னு சொல்லி அவங்க திட்டம் போடும் பொழுது அங்கே இடையில ஒருத்தர் வராரு, தோட்டக்காரர் வராரு. அந்த மரத்தை வெட்டுவதற்கு அவர் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் 3 வருஷமா அவர் பராமரிக்கிறார். அவர் இன்னொரு நம்பிக்கை கொடுக்குறார், ஐயா நான் என்ன செய்கிறேன், அந்த மரத்தை சுற்றிலும் கொத்துறேன், எரு போடுறேன், கனி கொடுத்தால் பார்க்கலாம், கனி கொடுக்கலன்னா என்ன செஞ்சிருவோம், அதை இனிமேல் வெட்டி போட்டலான்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரியே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை இந்த காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எப்படி அந்த மரத்தை 3 வருஷமா அந்த எஜமான் தேடி வந்து கனியை தேடி வந்தாரோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆவியின் கனிகளை தேடி கொண்டே வருகிறார். நம்மக்கிட்ட கனியை பறித்து சாப்பிடுவதற்கு அவர் ஆசையோடு வராருங்க. நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது அந்த மரத்தை போல் 3 வருஷம் அந்த நிலத்தை கெடுத்து கொண்டே இருந்தது அது போல் இருக்கிறோமா? பாருங்கள், அந்த மரத்துக்கு ஒரு கிருபை கிடைக்குது. என்ன கிருபைன்னு சொன்னால், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், 4வது வருஷமும் கிடைக்குது, அட்வான்ஸாக கிடைக்குது, சரிங்களா? ஒரு 4வது வருஷத்தை அந்த தோட்டக்காரன் கெஞ்சி மன்றாடி அந்த மரத்தை கொடுக்குறாரு. அந்த மரம் அந்த 4வது வருஷத்துலையாவது கனி கொடுத்துருமா? அன்பாங்களே, கனி கொடுத்தால் சரிங்க, கனி கொடுக்கலன்னா என்ன செய்வாங்க, அந்த மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி போடு என்று சொல்லி முதல்ல சொன்னது வந்து அந்த எஜமான் சொல்கிறார் வெட்டி போடலான்னு சொல்லி. 2வது முறை யார் சொல்கிறாரு, தோட்டக்காரனே சொல்கிறார். தோட்டக்காரன் தான் கெஞ்சி 1 வருஷம் வாங்கி கொடுத்தாரு. அவர் சொல்கிறார், அவர் வாயிலே வந்துச்சு, இனிமேல் அதை வெட்டி போட்டலாம், இனிமேல் அந்த மரத்தை யாரால் காப்பாற்ற முடியும் கனி கொடுக்கலன்னா? இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையாக நினைச்சாருங்க. 2020 முடிஞ்சு 2021 வந்து நிற்கிறோம், 2022 வந்துடும், 2023 பார்ப்போம் அப்படி நான் நினைக்கிறோமா? அல்லது மனம் திரும்ப வேண்டும், நான் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கிறோமா? அன்பானவர்களே, வேதம் இங்கே சொல்கிற இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், கனி இல்லை என்று சொன்னால் நாம் வெட்டப்படுவோம். கனி கொடாத மரங்களின் வேறருகே எது வைக்கப்பட்டிருக்கிறதுங்களா? கோடாரையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடாது, ஆகாத கனிகளை கொடுக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற, தேவனுடைய வாயில இனிப்பாய் அருமையாய் மதுரமாய் மாறுகிற கனிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, கனி கொடாதவன் சபையில நிலை நிற்பதில்லை, கனி கொடாதவன் பரலோகம் செல்வது கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலையும் ஆவியானவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆவியின் கனிகளோ என்று நாம் பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அன்பானவர்களே, இந்த ஆவியின் கனிகளை நாம் என்ன செய்யணுங்க, கொடுக்கிற பிள்ளைகளாக நாம மாற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறாரு. அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நாம ஜெபிக்க போகிறோம். 2 பேதுரு புஸ்தகத்தை நீங்க கவனித்திருப்பீங்க. 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். இங்கே பேதுரு வந்து ஒரு ஏணிப்படியை போல நினைச்சார். ஒவ்வொரு விஷயத்துல இது இருந்து இதோட அதோட சொல்லி ஒன்னொன்னா கூட்டிக்கிட்டே வர்றாரு. பாருங்களேன், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து சில வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட என்ன செய்யணும், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பைன்னு செய்யுங்க, கூட்டி வழங்குங்கள். ஒண்ணு கூடுதலா கொண்டுட்டே வரார். இதோட சொல்லிட்டே வரார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவன்? அன்பானவர்களே, இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆபத்துங்க. இல்லை என்று சொன்னால் பரலோகத்தை இழந்து விடுவோம். இல்லை என்று சொன்னால் நமக்கு அழிவுதான். வேதம் பேசுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அன்பானவர்களே, இவைகள் இல்லாதவன். நாம் இவைகள்லாம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த படிப்படியாய் வருகிற அவைகளோடு நாம் கூட்டி என்ன செய்யணும், வழங்க வேண்டிய நாம ஏதோ 1-2 இருந்தால் போதும் நினைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டாதபடிக்கு இந்த பேதுரு சொல்லப்பட்ட அந்த ஏணிப்படியை போல இருக்கிற இந்த ஸ்டெப் அழகாக நாம் அதில் கடந்து சென்றால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தேவன் நம்மளோட பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு வேண்டும், எவைகள்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வேதம் பேசுகிறது, பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்கு வேண்டும். அவர் இல்லை என்கிற அந்த நிலை வந்துவிடக்கூடாது. 2வது, நமக்கு விசுவாசம் வேண்டும், விசுவாசம் இல்லை என்கிற நிலை வந்துவிடக்கூடாது. 3வது, அன்பு வேண்டும், அன்பு இல்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது. 4வது, உண்மை வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது. 5வது, கனி வேண்டும், கனி இல்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, கடைசியாக பார்த்தோம் அல்லவா பேதுருல
இந்த ஏணிப்படியை போல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும், இவைகள் இல்லை என்கிற நிலை வந்துவிடக்கூடாது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் இவைகளை நாம் பூரணப்படுவோம். ஒருவேளை இந்த சத்தியத்தில் கேட்டு இது இல்லையே, என்கிட்ட கனி இல்லாமல் இருக்கிறது, என்கிட்ட விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, என்கிட்ட அன்பு இல்லாமல் இருக்கிறது, என்னிடத்துல ஆவியானவர் இல்லாமல் போல் தெரிகிறது, என் வாழ்க்கையில் உண்மை இல்லையே, நான் இந்த பேதுரு புஸ்தகத்தில் படித்த அந்த ஏணிப்படியை போல் இருக்கிற அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை நான் குறையப்பட்டு காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தால் இந்த நாளில் என்ன செய்யுங்க, முழங்கால் பிடித்த தேவனுடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பரலோக தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையின் காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலத்தில் நாம் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நாட்கள் சீக்கிரமாக முடிய போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. அந்த 10 கனிகளுக்கு அந்த காரியத்தில் சம்பவத்தில் மணவாளன் வந்தார், தாமதித்தது ஆனாலும் வந்தார். சரிங்களா? அன்பு இல்லை என்று நம்ம வாழ்க்கையில் இராதபடிக்கு அந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற ஒரு செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த கனி இல்லை என்று சொன்னால் எஜமான் வருவார், வெட்டி போடுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த வருகையின் காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் உண்மையுள்ள பிள்ளைகளாக, அன்புக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். பாடல் ஒன்றை நாம் பார்ப்போம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம் துயரையாது நீக்கி காயம் தீர்த்து குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசு என்றால் பறந்தோடியே போகும் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் தியக்கமுள்ள நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும் பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாதுவே முசிப்பாறுதல் இலை தோற்கெல்லாம் ஊற்றோ அந்த பெயரே எல்லையில்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே என் ஆண்டவன் என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே என் நாள் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் கோவே விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பிரலோக பிதாவே, இந்த நாள் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, சத்தியத்திலே தகப்பனே நாங்கள் ஸ்திரப்படும்படியாக கர்த்தர் எங்களோடு கூட பேசின போது அன்பின் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்ககிட்ட ஆண்டவரே எது இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட எது இருக்க வேண்டும் என்று நினைச்சீங்களோ அது ஒருவேளை எங்ககிட்ட இல்லாமல் இருந்தால் கர்த்தாவே கிருபையாய் மன்னியுங்க. இனி வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் இப்பொழுதே தகப்பனே நீர் விரும்புகிற ஆவியானவரை, விசுவாசம், அன்பு, உண்மை, தகப்பனே கனி, இவையெல்லாம் நாங்கள் சேர்த்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து காட்ட தேவனையை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு தீர்மானம் எடுத்த எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையினால் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரை பொழியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஏனோ தானமான வாழ்க்கையை வாழ்ந்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் நாசப்படுத்தாதபடிக்கு
கர்த்தாவே, உம்மில் நாங்கள் பலன் கொள்ளவும், உமக்காக நாங்கள் வாழவும், உண்மையிலே நாங்கள் ஆண்டு தகப்பனே உறுதியாய் நாங்கள் நிலை நிற்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, யாராவது இந்த நேரத்தில் கவலையோடும் பாரத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பான்னு சொன்னால், கர்த்தர் ஒரு விசை தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். அவருடைய கஷ்டம், கவலை, வேதனை, துன்பம், துயரம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவங்க கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருப்பான்னு சொன்னால் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருப்பான்னு சொன்னால் சந்தோஷம் தாங்க, துக்கமாக இருப்பான்னு சொன்னால் துக்கத்தை மாற்றி போடுங்க. தகப்பனே, உம்முடைய சத்தியத்தினால் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் உலகத்தானை போல நாங்கள் வாழ்ந்து ஆண்டரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டரே வாழாதபடிக்கு ஆண்டரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டரே சத்தியத்தின்படியே வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த மேன்மைப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரை அளவில்லாமல் தாரும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே. யாராவது தகப்பனே கடன் பிரச்சனை இருப்பான்னு சொன்னால் கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. அப்பா, யாராவது தகப்பனே கவலையோடும் பாரத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் இருப்பான்னு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷம் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களார கல்வியங்களை சுத்திகரியும் விசுவாசத்தையும் அன்பின் தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கூட்டத்தை பரலோக தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த இயேசுவின் பாதம் ஆசீர்வாதம் என்ற இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் என்ன செய்யுங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்கள் கொடுத்து அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. ஆமென்.